அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், துரைமுருகனுக்கு நெருக்கமானவர்களிடம் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் இதுவரை ரூபாய் 30 கோடிக்கும் அதிகமான பணம் கட்டுக்கட்டாக சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் துரைமுருகன் மகன் கதிரானந்த் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவலும் வெளியாகியிருக்கிறது. காட்பாடி காந்தி நகரில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான துரைமுருகன் மகன் கதிரானந்த் நிர்வகிக்கும் கிங்ஸ்டன் கல்லூரியில் கடந்த 29ஆம் தேதி இரவு முதல் 30ஆம் தேதி இரவு வரை வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது துரைமுருகன் வீட்டில் இருந்து 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் 1ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப்படை பாதுகாப்புடன் மீண்டும் சோதனை நடத்தினர். காட்பாடி பள்ளிக்குப்பத்தில் உள்ள துரைமுருகனுக்கு நெருக்கமான திமுக பிரமுகர் சீனிவாசன் வீடு மற்றும் அவரின் சிமெண்ட் குடோனுக்குள் மூட்டையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக சிக்கியதாக தகவல் வெளியானது. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக பணத்துடன் இணைக்கப்பட்டிருந்த பட்டியலும் கைப்பற்றப்பட்டது. இதேபோல் சீனிவாசனின் அக்கால் விஜயா வீடு, திமுக பிரமுகர்களான வஞ்சூர் பகுதி பெருமாள், கல்புதூரை சேர்ந்த தாமோதரன் மற்றும் துரைமுருகன் உதவியாளர் அஸ்கர் அலி வீடுகள் உட்பட மொத்தம் 7 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இவற்றில் மொத்தம் ரூபாய் 30 கோடிக்கும் அதிகமான பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பணத்தை கணக்கிடும் பணியில் வருமான வரித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். துரைமுருகனின் வீடு, கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இரவு 9 மணிக்கு பிறகு துரைமுருகன் வீட்டில் சோதனை நிறைவடைந்தது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துரைமுருகன், திமுகவின் வெற்றியை தடுப்பதற்காக முட்டாள்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள், வாக்கு கேட்பதை தடுத்துள்ளார்கள். வருமான வரித்துறையில் முழுக்க அரசியல் கலந்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகளும் அவர்களுக்கு துணை நிற்கின்ற அரசியல் கட்சிகளும் செய்யும் வேலைதான் இது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வருமான வரித்துறையினர் வந்தார்கள், என்னிடம் எதுவும் இல்லை என்றேன், அவர்களும் சென்று விட்டார்கள். வருமான வரித்துறை சோதனையால் மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்ற அரசியல் அரிச்சுவடி இல்லாதவர்கள் செய்யும் வேலைதான் இது என்று சிரித்துக்கொண்டே கூறினார். இதனிடையே பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அறிக்கை அளிக்க உள்ளோம். அதன் பிறகு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலை ரத்து செய்வது பற்றி தேர்தல் ஆணையம் ஆலோசித்து முடிவு செய்யும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட பணம் துரைமுருகனுக்கு சொந்தமானது என்று உறுதி செய்யப்பட்டால் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவரின் மகன் கதிரானந்த் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது இந்த ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் நேற்றைய செய்தியில் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 லட்சம் ரூபாய் பணமும் 100 சவரன் நகையும் கிடைச்சதா பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது வரை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை அப்படிங்கிறது இன்னும் முழுக்க எல்லாம் முடிஞ்ச வாட்டி தான் நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.